வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்போ நம்ம ஒரு தேங்காய் சாதம் பார்க்க போறோம். தேங்காவை வந்து பால் எடுத்து சாதம் செய்யற மாதிரி இப்போ நம்ம பார்க்க போறோம். அது எப்படி செய்யுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சு தேவையான அளவு நம்ம 1 கப் அரிசி போட போறோம். அதனால 1 கப்புக்கு தேவையான ஆயில் போட போறோம். இப்போ ஒரு 4 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை இலை, பிரிஞ்சி இலையும் பட்டையும் போட போறோம். இப்ப நல்லா சவந்துச்சு. இப்போ நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1 வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி போடுறேன். 1 கப் அரிசிக்கு 1 வெங்காயம் நல்லா நீல வாக்குல போட்டு நல்லா இப்போ வெங்காயத்தை இப்போ வதக்க போறோம். ரொம்ப சவந்துடக்கூடாது, வெங்காயம் ஓரளவுக்கு தான் வதங்கணும். இந்த பாருங்க, இந்த அளவு இருக்கணும், எல்லாமே ஒயிட்டா இருக்கணும். அதனால ரொம்ப சவக்க வச்சிடாதீங்க, இந்த அளவு சவந்தா போதும். இப்ப பாருங்க, இதுக்கு காரமே நம்ம பச்சை மிளகாய் தான். அதனால ஒரு 4 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட போறோம். கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்க போறோம். பாருங்க, இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் 1 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்க போறோம். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீ இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு குக்கர்ல உங்களுக்கு அடி பிடிக்காம அழகா இருக்கும். முதல்லயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்கன்னா குக்கரெல்லாம் ஒட்டிக்கும். இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்களேன், உங்க குக்கர்ல ஒட்டே ஒட்டாது. நம்ம தனியா பூண்டும் நம்ம உரிச்சு போட போறோம், ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு உரிச்சும் போட்டாலும். இப்ப பாருங்க, 1 கப் அரிசியை நான் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அந்த அரிசியும் போட்டு நான் நல்லா வதக்க போறேன். அரிசி வதக்கும் போது உங்களுக்கு நல்லா நைஸா நல்லா இருக்கும். நான் பாசுமதி ரைஸ் எடுக்கல, பச்சரிசி தான் நான் எடுத்துக்கிறேன். இப்ப தேவையான அளவு உப்பு. ஒரு 10 நிமிஷம் ஊறின அரிசியை எண்ணெயிலேயே நல்லா வதக்குறேன். இப்ப பாருங்க, 1 முடி தேங்காவை இதை பாருங்க, இப்ப நான் பால் எடுத்துட்டு வர போறேன். இப்ப பாருங்க, ஒரு 8 பல்லு பூண்டு பல்ல இந்த மாதிரி போடுறேன். முதலே போட்டா செவந்துரும், அதனால நான் அரிசி போட்ட உடனே இந்த பூண்டை போடுறேன். முந்திரியும் அப்புறமா தான் நான் போடுறேன். ஒரு ஏலக்காய் போடுறேன். ஏன்னா முந்திரி எல்லாம் செவந்து போச்சுன்னா அந்த தேங்காய் சாத்துல ஒரு மாதிரி கலர் டல்லா தெரியும். இப்போ நல்லா ஒயிட்டாவே இருக்கும். அதனால இப்ப இந்த எண்ணெயிலேயே அரிசி, முந்திரி நம்ம எல்லாம் போட்டு போறோம். இப்ப தேங்காய் பால் வந்து நான் 2 டம்ளர் ஊத்திட்டேன். இப்போ நான் 1 கப் ரைஸுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால். இப்போ உப்பு சரியா இருக்குதான்னு செக் பண்ணிங்க. குக்கரை மூடி 2 விசில் வைங்க போதும். நல்லா குக்கர் விசில் அடங்கின உடனே திறந்து பாருங்க. இத பாருங்க, தேங்காய் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 1 முடி தேங்காய் பால் எடுத்து 2 டம்ளர் ஆக்கிங்க. ரொம்ப தண்ணி போடாம 2 டம்ளர் வரா மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இத 2 பேர் சாப்பிடலாம் தாராளமா. தேங்க்யூ.